This video is sponsored by SBO Digital Marketing. SBOன்றது ஒரு ப்ரைவேட் கம்பெனி. இதோடைய ஆஃபீஸ் வந்துட்டு திருவண்ணாமலையில் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட 2018 இந்த கம்பெனி வந்துட்டு ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் இதை ஹோம் பேஸ்டு ஜாப் தான். ஹவுஸ் ஒய்ஃபு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம். பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர்பு பற்றி பார்க்க போகிறோம். இது என்னென்னா மாசிப்பத்தினின்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்துட்டு நம்ம இந்த குளிர்ச்சிக்கெலாம் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, நன்னாரி சர்பத்துலலாம் போட்டு சாப்பிடுவாங்க, சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த சப்ஜா சீட்ஸ் இதில் தான் இந்த செடியிலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. நம்ம இப்போ இந்த செடியோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம். இது வந்து இது சாப்பிட்டா, இந்த இலையை சாப்பிட்டா உடல் சூட்டை குறைக்க உதவும். அதோட ஜீரண சக்தியை அதிகமாக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது. உடலில் நச்சுத்தன்மை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வெளியேற்றவும் இந்த இலை நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடல் வீக்கத்தை குறைக்கவும் இந்த இலையை யூஸ் பண்ணிக்கலாம். அதோட தோல் ஆரோக்கியத்திற்கும் சிறந்த இயற்கை மருந்தாக இது உதவி பண்ணுது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் இது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இந்த இலையோட பயனை பார்த்தோம். இப்போ நம்ம விதைகளோட பயன்களை பார்க்கலாம். இது உடல் எடையை கட்டுப்படுத்த இந்த சப்ஜா சீடு வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் வயிற்று எரிச்சல் அது இருந்தால் இந்த சீடை போட்டு தண்ணியில் போட்டு சாப்பிட்டா சரியாக ஆகிடும். ஓகேங்களா? அப்புறம் அமிலத்தன்மை, அதாவது அசிடிட்டி மாதிரி வருது இல்லைங்களா, அதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த விதையை தண்ணியில் போட்டு சாப்பிட்டா சரியாகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரத்தத்தில் இருக்கிற சுகர் அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணுது. அப்புறம் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த சீடு வந்துட்டு நம்ம தண்ணியில் போட்டு குடித்தா அது சரியாகும்னு சொல்கிறாங்க. இது இயற்கையான குளிர்ச்சி தரும் ஒரு பொருளாக இதை யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் தோல் பிரகாசத்தை அதாவது தோல் வந்து நல்லா மெனுமெனுன்னு இருக்கிறதுக்கு இந்த சீடு தண்ணியில் போட்டு குடித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கின்னுக்கு நல்லா மெனுமெனுன்ற அந்த தன்மையை கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா? அப்புறம் தண்ணி கூட இதை வந்துட்டு எப்பயும் நம்ம உடலை வந்துட்டு எப்படி குளிர்ச்சியாகவும் ஈரத்தன்மையாக வச்சுக்கிறதுக்கும் இந்த சீடு சாப்பிட்டா அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஈரத்தன்மையாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தண்ணி எப்போ பார்த்தாலும் தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம தண்ணி எப்போ பார்த்தாலும் தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். தண்ணி தாகம் எடுத்தால் தண்ணி குடிப்போம். தண்ணி குடித்தா நம்ம உடம்பு குளிர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குமா இந்த சீடு சாப்பிட்றதுனால. இது கிராம பகுதியில் நிறையா இந்த செடி வச்சுருக்காங்க, நிறைய வீட்டில் வச்சுருக்காங்க. யார் யார் வீட்டில் இந்த செடி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, அந்த நீட்டாக அந்த குச்சி குச்சியாக இருக்குது இல்லைங்களா, அது காஞ்சிருச்சு. அது பூ பூத்துருக்கு பாருங்கள், பூ பூத்து அதுக்கப்புறம் அந்த நீட்டாக குச்சி குச்சியாக இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு சீடு வச்சுருக்கோம். அது காஞ்சதை நல்லா உருவி நல்லா வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதை நீங்கள் மேஷ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க சீடெல்லாம் நம்ம வெளியில் வரும். ஓகேங்களா? அந்த சீடை எடுத்து வச்சு தண்ணியில் போட்டு சாப்பிட்லாம். அதுதான் சப்ஜா சீடு. நன்னாரி சர்பத்துலலாம் போடுவோம் இல்லைன்னா அந்த சீடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாசிப்பத்தினி செடியை பற்றின பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அதோட என் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.